சங்கராபுரம் அருகே உள்ள மூரார்பாளையம் கிராமத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் இந்தியாவில் நீட் தேர்வு சார்ந்த பிரச்சினைகள் தொடர்ந்து சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் போது பல பிரச்சினைகள் இருந்திருப்பதை சமீபத்தில் வெளியான பாடப்புத்தகங்கள் கூட வரலாற்றை மறைத்து இஸ்லாமிய மன்னர்களை மோசமானவர்களாக சித்தரித்து முழுமையான போலி வரலாற்றை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் ஒன்றிய பாஜக அரசு நியாயமான முறையில் தேர்வுகள் நடத்துவதற்கு பதிலாக சிலருடைய லாபத்திற்காக நடத்துவதால் சாதாரண மாணவர்களிடையே கல்வி என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வுக்காக பயிற்சி எடுத்து பல பேர் அந்த தேர்வை ரத்து செய்ததன் காரணத்தினால் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர். எனவே ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று உள்ளிட்ட 7 அம்ச தீர்மானமும் நிறைவேற்றும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மூரார்பாளையம் தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசலில் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் சாலிக் பாஷா தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் முகமது அலி அப்துல் சமூத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த செயற்குழு கூட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட செய்தி மறைவதற்குள் கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை பாலியல் அத்துமீறலில் ஆகியுள்ளது மற்றும் ஊத்தங்கரை மூதாட்டியிடம் பாலியல் சீண்டல் என்று தினந்தோறும் பத்திரிகைகளில் செய்திகள் பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது. இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் எனவும் மேலும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கும் விதமாக தமிழகத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உள்ளார்கள். இது வரவேற்கத்தக்கது. அதேபோல ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து மேகதாது அணை கட்டுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதில் தமிழ்நாடு ஜவுளி ஜமாத் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர்.